வணக்கம். பொதுமக்கள் பலரும் சுறுசுறுப்பாக, மிக ஆர்வமோடு பேசிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அவர்களுடன் சென்று அமர்ந்து அவர்கள் பேசுவதை நான் கணிசமாக நிறைய கேட்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் அவங்க பேசப்பட்ட பேச்சுகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இப்போதைய அதிருப்தியாளர்கள் நிறைய பேர் வந்து வாக்களிப்பது, அடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்காக அவருடைய வாக்கு திரும்பும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் புதுமை அவங்க வந்து வேண்டி விரும்பி எதிர்பார்க்கும்போது புதுமையில் என்று வருவது தமிழக வெற்றி கழகம். அதில் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி இருந்த போதிலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்த இந்த சூழலில் தமிழக வெற்றி கழகம் மக்களின் அமோக வரவேற்பு இருக்கிறது இல்லையா, அந்த கூட்டமும் கணிசமான அவர்களுடைய ஆர்வமும் வந்து இன்னைக்கு அதிகரித்ததன் நோக்கத்தில் அந்த வாக்குகள் வந்து தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி திரும்புவதாக ஒரு சிலர் வந்து பேசப்படுகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய ஆட்சி காலத்தில் மிக எளிமையாக அரசு அலுவலகங்களில் நம்முடைய பணிகளை சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி நம்முடைய காலகட்டத்தில் அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் இன்று நாம் கண்ணில் பார்க்கக்கூடிய அளவுக்கு அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை கொண்டு வந்து கேரளாவை போல நாடெங்கிலும் தண்ணீர் வசதி செஞ்சு கொடுத்தார். முழுமையான ஆட்சி இருக்கும்போது அவங்களும் வந்து நாடு முழுவதும் ஆற்று நீர் விவசாயத்திற்காக அனைத்து குளங்கள் நிரப்பப்படும் அந்த திட்டம் நிறைவேறும் முன்பு ஆட்சி அந்த காலம் முடிவடைந்தது. அவருடைய துரதிருஷ்டவசம் சில சூழ்ச்சிகளால் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பின்பு அந்த திட்டம் அதற்கு பின்பு வளரவில்லை. திட்டம்னு வந்துச்சுனாலே வந்து அது இப்போ இவங்க எல்லா இடத்துலையும் இதே கொள்கையை வந்து நிறைவேற்றிடலாம். பட் அவங்க அது செய்யலை, ஆரம்பத்திலிருந்தும் செய்யலை. இன்றைக்கும் இந்த திட்டத்தை பாதையில் இருக்கக்கூடிய திட்டத்தை இவரே வந்து தான் செய்யணுங்கிற மாதிரி அதை எரிஞ்சிட்டாங்க. சரி, அது ஒரு வகையில் இருக்கட்டும். இந்த சூழலில் அந்த அவர்களுடைய வாக்குகளும் ஏற்கனவே 2 கட்சி இருந்ததான புதுமையாக ஒன்று வேணும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிறைய மக்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தை நாடி திசை திரும்பி இருக்கிறதாக பொதுமக்களிடையே நிறைய கருத்துக்கள். ஒரு சிலர் வெறும் இளைஞர் சமுதாயம் மட்டுமே, அவர்கள் அதிகபட்சமாக இல்லை என்பதும் இதனால் அவங்களுக்கு ஒன்றும் வாக்கு விகிதம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2வது கூட்டணி எல்லாம் தனியாக நிற்கிறாங்க அப்படிங்கிறதுனால அது ட்ராபேக் தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லப்படுகிறது. ஆனால் ஒரு காலத்தில் எம்ஜிஆர் அவர்களை வந்து இந்த மாதிரி தான் திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப இம்சைப்படுத்தினார்கள். ஆனால் அவர் வந்து அடைந்த வெற்றிக்கு அளவே இல்லை. அதுபோக தமிழக வெற்றி கழகத்திற்கும் வெற்றி வாய்ப்பு அமையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.